ஒரு நாளும் சூறாவளியை பார்க்காதீங்க. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நேற்று தினம் வரைக்கும் பாருங்க, பயங்கரமான மழை, பயங்கரமான மிஸ்ட், பயங்கரமான காத்து. சோத்திரம். இந்த மீட்டிங்கு கூட என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்த நேரம், ஆனா எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நான் பிரசங்கம் பண்ணினேன். சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு பார்த்த மாதிரி நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை ஒரு நிமிஷத்துல கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். என் தேவனால எல்லாம் மாம்சீக என்ன சொல்லுன்னா, ஐயோ இன்னைக்கு எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கோ தெரியலையே, நாளைக்கு என்ன பண்றது, பாஸ்டர் வருவாரா வரமாட்டாரா, அவர் வந்தா மழை வந்தா என்ன செய்யறது, இதெல்லாம் நம்முடைய மாம்சம் சொல்லும். ஆனா ஆவி என்ன செய்ய தெரியுமா? இல்ல, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். அதனால தேவச்சனமே, சூழ்நிலையை நம்ம ஒரு நாளும் பார்க்க கூடாது. நமக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்க்க கூடாது.